Dear students, welcomes to our channel. Best of luck for your brightful future. இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன் 12th standard Bio-botanyல chapter 1 Asexual and Sexual Reproduction in Plants. ஸோ இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைட்டிலோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏசெக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் என்னென்ன மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி ரீப்ரொடக்ஷன்னா என்ன. ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ஆப்ஸ்ப்ரிங். ஸோ பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை அனிமலாக இருக்கட்டும், அது ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆப்ஸ்ப்ரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இங்கே ஆப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது யங் ஒன்ஸ், நியூ இண்டிவிஜுவல். ஸோ அதை தான் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து இந்த நியூ இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆக போகுது, டெவலப் ஆக போகுது, ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ இங்கே நம்ம எந்த ஒரு பிளான்ட் ஆர் அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மேல் செக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மேல் கேமிட் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஃபீமேல் கேமிட். ஸோ மேல் செக்ஸ்லேருந்து ஒரு செக்ஸல் ப்ரொடியூஸ் ஆக போகுது, அதை நம்ம மேல் கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். கேமிட் அப்படிங்கிறது செக்ஸல். ஃபீமேல்லேருந்து ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதை ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிட்டு அங்கே ஒரு நியூ ஆப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கேமிட்டுமே இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அதை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகியோ இல்லை ஆகாமலோ நியூ இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகுது, டெவலப் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் ஒன் ஆஃப் த எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் த எர்த் இஸ் பிளானட். ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். ஏன்னா ரீப்ரொடக்ஷனை வந்து யார் தான் பண்ண முடியும் அப்படின்னா லிவிங் திங்ஸ் மட்டும்தான் பண்ண. So one of the essential features of all living things on the earth is reproduction. So living thingsனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த எபிலிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த லிவிங் ஆர்கனிசத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ் அது சர்வைவ் பண்ணணும், இல்லை எர்த்தில் வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். ரீப்ரொடக்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இட் ஆல்சோ பிரிங்ஸ் சூட்டபிள் சேஞ்சஸ். ஸோ எல்லா ஆர்கனிசமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, சூட்டபிள் சேஞ்சஸ் த்ரூ வேரியேஷன். வேரியேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரென்சஸ் இன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். வெளி தோற்றத்தில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன் சொல்கிறோம். இந்த ஆப்ஸ்ப்ரிங் ஃபார் தேர் சர்வைவல் ஆன் எர்த். நிறையா ஸ்கின் கலரில், அதோட பாடி அப்பியரன்ஸு, ஃபார்மு, ஸ்ட்ரக்சர், இதில் எல்லாமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த பேரண்ட்டுக்கும் அந்த ஆப்ஸ்ப்ரிங்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்க போது இதான் வேரியேஷன் சொல்கிறோம். இந்த வேரியேஷன்ஸ் வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா ஃபார் தேர் சர்வைவல் ஆன் எர்த். Then plant reproduction is important not only for its own survival but also for the continuation and existence of all other organisms. ஸோ அதோட ஸ்பீசிஸ் பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஸ்பீசிஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் இட்ஸ் ஓன் சர்வைவல் பட் ஆல்சோ ஃபார் த கண்டினியூஷன் அண்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் அதர் ஆர்கனிசம்ஸ். ஸோ மற்ற ஆர்கனிசம் நம்ம எல்லாருமே வந்து பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட ஃபுட்டுக்காக. அது ஒரு ரைஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கிளாத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி மற்ற அனிமல்ஸும் பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிவோர் அனிமல் எல்லாமே வந்து பிளான்ட்ஸை தான் வந்து சாப்பிட போகுது. அந்த ஹெர்பிவோர் அனிமலை ஒரு கார்னிவோர் அனிமல் சாப்பிடுது. ஸோ இங்கே ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து யார் அப்படின்னா பிளான்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ மற்ற அனிமல் சர்வைவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். ரீப்ரொடக்ஷன் நடந்தால் தான் அந்த ஸ்பீசிஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திரும்ப அந்த பிளான்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸ் வந்து உயிர் வாழ முடியாது. சின்ஸ் த லேட்டர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். இதை தான் சொல்கிறாங்க. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்ம எல்லாருமே வந்து பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஏன்னா ஹெர்பிவோர் அனிமல்ஸ் வந்து டைரெக்டாக அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குது, கார்னிவோர் அனிமல்ஸ் வந்து இன்டைரக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்குது. தென் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ பிளேஸ் an important
இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ இதில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்லிடுவோம். என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட், essential features of all living things. Then the second one is vital process for the existence of a species. அந்த ஸ்பீசிஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகணும் இந்த எர்த்தில் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். தென் பிரிங்ஸ் சூட்டபிள் சேஞ்சஸ் த்ரூ வேரியேஷன் இன் த ஆப்ஸ்ப்ரிங் ஃபார் தேர் சர்வைவல் ஆன் எர்த். இதுவுமே அந்த வேரியேஷனோடு இருந்தால் தான் அது சர்வைவ் பண்ண முடியும். தென் it is important not only for its own survival but also for the continuation and existence of all other organisms. ஸோ மற்ற ஆர்கனிசம் எல்லாமே இந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கனால பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுது. தென் இன் திஸ் யூனிட் லெட் அஸ் லேர்ன் இன் டீட்டெயில் அபவுட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம பிளான்ட் ரீப்ரொடக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மைல்ஸ்டோன்ஸ் இன் பிளான்ட் எம்பிரியாலஜியில் என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. In 1682, Nehemiah Grew mentioned stamens as the male organs of a flower. நமக்கு தெரியும் ஒரு ஃப்ளார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 பார்ட்ஸ் இருக்குது. கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரூசியம், கைனூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த ஆண்ட்ரூசியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி ஸ்டேமன்ஸ். ஸோ இந்த ஸ்டேமன்ஸ் தான் வந்து மேல் ஆர்கன் ஆஃப் எ ஃப்ளார் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணது நெஹமையா. தென் 1694 R.J. Camerarius described the structure of a flower, anther, pollen and ovule. ஸோ இந்த நாளோட ஸ்ட்ரக்சரையும் இந்த சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தென் 1761 J.G. Coleruter gave a detailed account on the importance of insects in pollination. ஸோ இன்செக்ட் வந்து எப்படி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இதுவும் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். In 1824 G.P. Emici discovered the pollen tube. ஸோ இதுவுமே இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். 1 மார்க் கொஸ்டினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. G.P. Emici discovered the pollen tube. போலன் கிரெயின்லேருந்து எப்படி அந்த போலன் டியூப் வந்து டெவலப் ஆகுது அதை டிஸ்கவர் பண்ணது வந்து G.P. Emici. Then 1848 Hofmeister described the structure of pollen tetrad. போலன் கிரெயின் அப்படிங்கிறது ஒரு மேல் கேமிட். இட் கண்டெய்ன்ஸ் ஏ மேல் கேமிட்டு. ஸோ அது ஒரு 4 செல்ஸாக இருக்கும். அந்த டெட்ராய்டு ஸ்டேஜை வந்து யார் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஹாஃப்மைஸ்டர். தென் 1870 Hanstein described the development of embryo in Capsella and Alisma. ஸோ கேப்சல்லா அண்ட் அலிஸ்மா அப்படிங்கிற 2 பிளான்ட்டில் இந்த எம்ப்ரியோட டெவலப்மெண்ட் எப்படி வந்து ஆக்சுவலாக எம்ப்ரியோ அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு சீடுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நியூ பிளான்ட்டு ரீஜெனரேட் ஆக போகுது. ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத ஹான்ஸ்டீன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு கேப்சல்லா அண்ட் அலிஸ்மா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தென் 1878 E. Strasburger reported polyembryony. ஒரு சீடுக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ தான் ஜென்ரலாக இருக்கும். மோர் தென் 1 எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா அதை பாலி எம்ப்ரியோனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்டருமே நாம் இந்த கண்டென்ட்டுமே நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். தென் 1884 same scientist E. Strasburger discovered the process of syncamy. That means zinc means fusion. SY and syn means fusion. Syncamy means fusion of gametes. That means fertilization. So இந்த ப்ராசஸை டிஸ்கவர் பண்ணது E. Strasburger. Then 1898 and 1899 S.G. Navasin and L. Guinard independently discovered double fertilization. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபியூசன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். ஃபியூசன் ஆஃப் செகண்ட் மேல் கேமிட் ஆக்சுவலாக வந்து 2 மேல் கேமிட் இருக்கும் போலன் கிரெயின்ஸ்குள்ளே. அதில் ஃபஸ்ட்டு மேல் கேமிட் ஒரு எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். தட் இஸ்
fertilization. Second male gamete fuses with secondary nucleus, that is double fertilization. இதுவும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது, இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸை டிஸ்கவர் பண்ணது எஸ்ஜி நவாசின் அண்டு எல் கினார்டு. தென் 1904 ஹேனிங் இனிஷியேட்டட் எம்ப்ரியோ கல்ச்சர். ஸோ ஒரு எம்ப்ரியோவிலேருந்து நியூ பிளான்ட்டை எப்படி ரீஜெனரேட் பண்ணுறது, இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம். சீடில் எம்ப்ரியோ இருக்குது, நம்ம மண்ணில் வச்சுட்டாவே சாயிலில் வச்சுட்டாவே அதுலேருந்து நியூ பிளான்ட் வளரும். இருந்தாலும் ஏன் வந்து இந்த எம்ப்ரியோ கல்ச்சர் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அன் இன்வெட்ரோ மெத்தட். ஸோ அதாவது லேபரட்டரி கண்டிஷனில் பண்ண போகிறாங்க. எம்ப்ரியோவிலேருந்து நியூ பிளான்ட் வந்து எப்படி ரீஜெனரேட் பண்ணுறது, ஹேனிங் தான் இதை இனிஷியேட் பண்ணுறாரு. தென் 1950 டிஏ ஜோஹன்சன் ப்ரப்போஸ்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டு. எப்படி எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆக போகுது, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, சீடுக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகிட்டு ஒரு நியூ பிளான்ட்டாக ரீஜெனரேட் ஆக போகுது. ஸோ இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது டிஏ ஜோஹன்சன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 1964 S. Guha and S. C. Maheshwari raised haploids from Datura pollen grains. Datura ஊமத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த போலன் கிரெயின் அப்படிங்கிறது மேல் கேமிட்டு. ஸோ அதில் வந்து குரோமோசோம் நம்பர் வந்து half the number ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதாவது நமக்கு வந்து இப்போ 23 பேர்ஸ் இருக்குது, டோட்டலாக 46 குரோமோசோம் இருக்குது ஒரு செல்லுக்குள்ளே. அது எல்லாமே பேராக இருக்கும். அதில் பாதி தான் வந்து கேமிட்குள்ளே வரும். ஸோ அந்த போலன் கிரெயினில் இருந்து half the number ஆஃப் குரோமோசோம் இருக்கிற செல்ஸை கலெக்ட் பண்ணி அதிலேருந்து ஹாப்ளாய்டு பிளான்ட்டை வந்து ரீஜெனரேட் பண்ணுறாங்க எஸ் குஹா அண்டு எஸ்சி மகேஸ்வரி. தென் இஎஸ் கோயன் அண்டு இஎம் மேயர் விட்ஸ் proposed the ABC model to describe the genetics of initiation and development of floral parts. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளாரோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவுட்டர் மோஸ்ட் ஹோல்லேருந்து இன்னர் ஹோல் வரைக்கும் ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. the outer most hole is செப்பல் அண்டு then the next layer is petals, then the next layer is stamens, then next layer is carpel. இந்த மாதிரி வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர்லேருந்து இன்னர் மோஸ்ட் லேயர் வரைக்கும் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது. இதை ஏபிசி மாடலில் இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, அதில் என்னென்ன ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணது இந்த 2 சயின்டிஸ்ட். தென் 2015 recent yearsல கேவி கிருஷ்ணமூர்த்தி summarized the molecular aspect of pre and post fertilization reproductive development in flowering plants. அதாவது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் ஒரு ஃப்ளாரில், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், இதை ப்ரப்போஸ் பண்ணது கேவி கிருஷ்ணமூர்த்தி. தென் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பஞ்சனன் மகேஸ்வரி, பி மகேஸ்வரி. ஃபஸ்ட்டு 1 மார்க்கே இதான்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் பி மகேஸ்வரி வாஸ் an eminent botanist who specialized in plant embryology, morphology and anatomy. In 1934, he became the fellow of Indian Academy of Science. He published the book titled, இவர் ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, An Introduction to the Embryology of Angiosperm. In 1950, he established the International Society for Plant Morphologists in 1951. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு புரியாத கண்டென்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.